இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் கிரேவி செஞ்சு காட்டுறேன்ப்பா. பூசணிக்காய் வச்சுதான்ப்பா இந்த கிரேவி செஞ்சிருக்கேன். நிறைய பேர் பூசணிக்காவை விரும்பி சாப்பிட மாட்டாங்கப்பா. இந்த மாதிரி பூசணிக்காயில கிரேவி செஞ்சீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பூசணிக்காயில அதிகமா நார் சத்து இருக்குப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்பப்பா நம்ம இந்த பூசணிக்காவையும் இந்த மல்லி இலையும் வச்சுதான் நம்ம வெயிட் லாஸ் கிரேவி செய்ய போறோம். மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கோம். வெயிட் லாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இதில் நல்லா தண்ணி சத்து நிறைய இருக்குது. அதனால் நம்ம அடிக்கடி இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் உள்ள விதைகளை நம்ம எடுத்துருவோம். இதே மாதிரி 2 காய் எடுத்திருக்கேன்ப்பா. இது உங்களுக்கு நான் சீச்சு காட்டுறேன். நம்ம விதை பூரா எடுத்துட்டோம். இப்போ இதில் உள்ள நடுவில் உள்ள இந்த நார்களை எடுத்துருவோம். இப்போ நடுவில் உள்ள அந்த நாரை பூரா எடுத்தாச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துருவோம். இப்பப்பா நம்ம மஞ்சள் பூசணிக்காயில் உள்ள இது அதில் உள்ள விதைப்பா. இந்த விதையை நம்ம கீழே போட்டக்கூடாது. நம்ம இதை என்ன செஞ்சிடறோம்னா இப்படி ஒரு பிளேட்டில் வச்சு ஓரமாக வச்சு நல்லா காய விட்டுருவோம். காய விட்டோம்னா மறுநாளைக்கு நல்லா காஞ்சிரும். இதோடைய தொலியை நம்ம எடுத்து உள்ள பருப்பை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். மென்று சாப்பிடணும் சின்ன பிள்ளைங்க. இந்த விதையிலப்பா அதிகமாக வைட்டமின் ஏ இருக்குது. கண்ணுக்கும் ரொம்ப நல்லதுப்பா. அதனால நீங்க இந்த விதையை கீழே போடாம இதை எடுத்து காய வச்சு நீங்க சாப்பிட்டுக்கோங்க. இப்போ பூசணிக்காயோடைய தோலை நம்ம சீச்சு வெளியே எடுத்துருவோம்ப்பா. பூசணிக்காய் உள்ள தோலை பூரா நம்ம சீவியாச்சு. மேலே உள்ள நாரை பூரா எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இப்பப்பா நான் இப்படி 4 துண்டா நறுக்கியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம இப்படி வெட்டி போட்டுக்குவோம். இது நான் உங்கள்கிட்ட 2 காய் சொன்னேன்லப்பா. இது ஏற்கனவே உங்களுக்கு வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதோட எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்குருவோம். இப்போ நம்ம வெட்டி போட்ட காயை நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம். காயை வாஷ் பண்ணி எடுத்தாச்சுப்பா. இப்போ வாங்க உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். இப்பப்பா இந்த கல்கடாய் கேஸ் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நம்ம மீடியத்தில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா இது கல் சட்டினால சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். அதனால நம்ம மீடியத்தில் வைக்கிறது நல்லது. இப்போ நான் ஒரு பல் பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை போட்டுக்கிடுவோம். இப்போ லைட்டாக இதை வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாப்பா, இதையும் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிடுவோம். இது தனியாப்பா. இதை 1-2 நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இது இருக்குல்லப்பா, இப்படின்னு அடித்து வச்சுருக்கேன். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வெயிட் லாஸோடைய ட்ரிங்க்குக்கு. அதனால் அந்த பவுடரை இப்போ நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை இப்படி பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ இதை லைட்டாக கிண்டி விட்டுக்குருவோம். லைட்டாக வதக்கிக்கிடுவோம்ப்பா. நம்ம வதக்கும் விதையே இந்த கொத்தமல்லியுடைய இலை இருக்குல்லையே, ஃப்ளேவர் அப்படியே நம்மளுக்கு அவ்வளோ நல்ல ஒரு வாசம் வருது. கொத்தமல்லி இலை நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சிப்பா. நீங்கள் கொத்தமல்லி இலை எவ்வளோ நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்களோ உங்களுக்கு வயிற்றில் உள்ள கெட்ட நீர் பூரா உங்களுக்கு வெளியேறிடும். இப்போப்பா நம்ம நறுக்கி வச்சுருந்த பூசணிக்காவை இதில் போட்டுக்குருவோம். இப்போ இதையும் நம்ம ஒரு வதக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இது பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ்க்காண்டி. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். காய் வேகணும், அதனால் தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் நம்ம மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். இது காஷ்மீர் மிளகாய் பொடிப்பா. இதில் உரப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் நிறம் நல்லா நிறம் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குருவோம்ப்பா. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா எல்லாத்தையும் நம்ம மசாலா பூரா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். காய் வேகணும் இல்லையா, இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வேக விடுவோம். இப்போப்பா நம்ம 10 நிமிஷம் மீடியத்தில் வச்சு வேக விட்டோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும்ப்பா. இல்லாட்டா எனக்கு கீழே பிடிச்சிரும். நல்லா கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டுக்கிடணும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. எலுமிச்சம்பழம் சாறு விட்டுக்கிறோம். 1/2 எலுமிச்சம்பழம் சாறு விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நறுக்கி போட்டுக்குவோம். இப்போ இதை எல்லாத்தையும்
நம்ம ஒரு கிண்டிக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா, கலந்துக்கிடுவோம். எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பூசணிக்காய் கிரேவி வந்து நம்ம சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், ரொட்டிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். கல்ச்சட்டியில் நம்ம சமைக்கிறதுனால கல்ச்சட்டியில் வந்து நம்ம அதை அப்படியே வந்து வைக்கக்கூடாது. உடனே நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி விட்டுறணும். இல்லாட்டா அது வந்து ரொம்ப ஹீட்டில் ரொம்ப ட்ரை ஆயிரும், அதிகமாக வெந்துரும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.